பிரஸ் மீட்டின் மைய வெளிச்சம் மின்ன பார்வைகள் பல அவள் மேல் விழுந்தன. சிலர் கண்ணில் பேரழகு, சிலர் கண்ணில் பொறாமை. ஆனால் அவள் கண்ணில் தைரியம்தான். தீபமாய், உன் எடை எவ்வளவு என்று கேலி சுருக்கம் கலந்த கேள்வி கேட்டார். ஒருவன் செய்தியாளன் என்ற பெயரில் சீண்டிய வார்த்தையால் அவளை நசுக்க நினைத்தான். அவள் புன்னகையால் பதறாமல் பதிலாக புயலாய் எழுந்தாள். என்னை பாய்ச்சியம் செய்ய நீங்கள் யார்? இதுதான் பத்திரிகை தர்மமா என்று கேள்வி துளித்தாள். நான் என் உடம்பை நேசிக்கிறேன். என் சாயலை நானே வரைகிறேன். உங்களின் அளவுகோல் என்னை அளவிடாது. என் மரியாதை என் கைகளில் தங்கும் என்று பெருமிதமாய் சொன்னாள். அவளின் சொற்கள் காற்றில் கத்திகளானது. அவமதிப்பு அந்த மேடையில் மண்ணாய் மாறியது. அந்த ஜர்னலிஸ்ட் தலைகுனிந்து நின்றார். ஆனால் கௌரி மன்னிப்பு கேட்க மறுத்தாள். நான் தவறே செய்யவில்லை. என் குரல் என் கண்ணியம் காக்கும் வாள் என்றாள். அந்த நேரம் மக்கள் இதயங்களில் ஒரு நிமிடம் அவள் பெயர் எழுந்தது. வீர பெண் கௌரி என்று அவள் சாயல் ஒளி போல் பிரகாசித்தது. அவள் குரல் எல்லா பெண்களுக்கும் உறுதியாய் ஒலித்தது. தனிமையில் நின்றாலும் அவள் சாயவில்லை. தவறை எதிர்த்ததால் அவள் உயர்ந்தாள். அவளின் வீரமாய் நிற்கும் சொற்கள் நாளைய பெண்களின் மொழியாகட்டும். கௌரி, நீ ஒரு குரல் அல்ல, ஒரு முன்னோடி.